ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் கிரிதரன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க, நார்மலான எல்லாரும் பண்ணுற மாதிரி ஒரு ஃபுட் வீடியோ. என்னப்பா ஃபுட் வீடியோ, புதுசாக நீ என்னென்னப்பா பண்ணிட போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு பெரிய ஃபுட் வீடியோ கிடையாது. இன்றைக்கி ஹவு டு புட் டீ, அதாவது டீ எப்படி போடணும். என்னோடய ஏஜ் ஆளுங்களுக்கு டீ போடுறதுல கொஞ்சம் கஷ்டமான வேலை, அது எப்படி செய்யணும் அப்படின்றது தான் ஒரு வீடியோவை போடணும். எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் பண்ண வாங்க வீடியோக்குள்ளே போகணும். இப்போது டீ போடுறதுக்கு தண்ணி மட்டும் இந்த மாதிரி கிளாஸில் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் டீ தூள் போடுறேன். டூ டேபிள் ஸ்பூன் சுகர் போடுறேன். இது 2 பேருக்கு போடுறதுக்கு 1.5 டம்ளர் வாட்டரு, 1 டம்ளர் ஒரு டம்ளரில் 1/4 டம்ளர் பால் எடுத்துக்கணும். இப்போது டீ நல்லா சூடாகிட்டுருக்கு, நல்லா சூடாகட்டும். இதை பாருங்கள், நல்லா டீ பொங்கி வருது. இது வெறும் தண்ணி தான். இது நான் எவ்வளோ கிளாஸ், இப்போ எனக்கு எம்எல் தெரியும்னா 100 ml 150 ml வாட்டருக்கு அதை பாருங்கள், இவ்வளோ பால் ஊற்றினா போதும். நான் காட்டுறேன். நல்லா பொங்கி வருதா, இப்போ தான் பால் ஊற்றணும். அப்புறம் நல்லா பொங்கி வருதா, இப்போ பால் இவ்வளோ எடுத்தால் போதும். இவ்வளோ தண்ணிக்கு 1.5 தண்ணிக்கு இவ்வளோ பால் எடுத்தால் போதும். இப்போ பாலை நீங்கள் ஊற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த கலர் வந்துடும். இந்த கலர் வந்துடுச்சுன்னா உங்கள் டீ பாதி சக்ஸஸ் ஆன மாதிரி. இப்போ நல்லா பொங்கிட்டோடனே இந்த பிளாக் டாட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது டக்குன்னு வராது. அதனால் ஒரு ஸ்பூன் வச்சு ஒரு சின்ன ஃபில்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றுனீங்கன்னா நல்லா உங்களுக்கு அப்சர்வ் ஆகும். இது ஒரு 2 பேருக்கு போட வேண்டிய அளவு டீ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நல்லா உங்களுக்கு பொங்கி வரும் இந்த மாதிரி. இப்போ நீங்கள் வடிகட்ட ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இவ்வளோ கொஞ்சம் பெரிய ஃபில்டராக எடுத்தால் தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வடிகட்ட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சுட சுட ஆவி பறக்கிற டீ. இப்போ உங்களுக்கு கரெக்டான கலர். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி இட்ஸ் மீ கிரிதரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.